Students, good morning. In this video, we are going to continue the same lesson. Term 3, History, Unit 3. Okay, Part 2. The next topic, Jain temples in the other part of Tamil Nadu. Okay, first Velur. The 14 Jain monk beds dating back to the 5th century AD have been excavated inside 3 caverns on top of the hills in Velur district. என்னென்னா தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள சமண கோயில்களை பற்றி பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ளே கிபி 5ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த சமண துறவிகள் கற்படுக்கைகள் அளந்தெடுக்கப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட்டு த பெட்ஸ் ஆஃப் ஃபவுண்ட் அட் த பைரவமலை in Latheri, Katpadi Taluka, Velur district. Okay, of the 3 caverns, 2 of them house bed. One houses 4 rock beds, while the other houses 1 bed. Unlike many rock beds found elsewhere, their ones have no headrest. என்னன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா லத்தேரியில் உள்ள பைரவமலையில் 2 படுக்கைகள் காண கிடைக்கின்றன. ஓகே, 3 குகைகளில் 2 மட்டுமே கற்படைகள் உள்ளன. அவற்றில் ஒன்று 4 படுக்கைகளிலும் மற்றொன்று 1 படுக்கையும் உள்ளன. ஏனைய பகுதிகளில் காணப்படும் கற்படுக்கைகளில் உள்ள தலையணை பகுதி இங்குள்ள கற்படுக்கைகளில் காணப்படவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் திருமலை. The Tirumala is a Jain temple in a cave complex located near Arani town in Tiruvannamalai district in Tamil Nadu. The complex dates to the 12th century AD, includes 3 Jain caves, 2 Jain temples and a 16 meters high sculptures of Neminada, the second Tirthankaras. This image of Neminada is considered to be the tallest Jain image in Tamil Nadu. ஓகே, என்னென்னா திருமலை சமண கோயில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளது. ஓகே, இது கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இவ்வளாகத்தில் 3 சமண குகைகளும் 2 சமண கோயில்களும் 22வது தீர்த்தங்கரான நேமிநாதருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலையும் உள்ளன. ஓகே, நேமிநாதரின் இச்சிலையே தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிகவும் உயரமானதாக கருதப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் மதுரை. There are 26 caves, 200 stone beds, 60 inscriptions and over 100 sculptures in and around Madurai. Okay, the Keelakuyilkudi as a stringing example. This hillock is 12 kilometers west of Madurai on the Madurai-Theni highway. Okay, the sculptures are assigned to the period of Pranthaga Veera Narayana Pandiyan, who ruled from AD 600 to 660 to 900. Okay, there are 8 sculptures. The image of Rishabhanatha or the Adinatha, Mahavira, Parasavanatha and the Bahubali are found here. Okay, என்னென்னா மதுரையில் அதை சுற்றி எவ்வளோ குகைகள் இருக்காங்க, 26 குகைகளும் 200 சமண கல்லாலான படுக்கைகளும் 60 கல்வெட்டுகளும் 100க்கும் மேற்பட்ட சிலைகளும் உள்ளன. ஓகே, மிக சிறந்த எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்கன்னா விளங்குவது எதுனா கீழக்குயில்குடி கிராமம், அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இங்குள்ள குன்றுகள் மதுரை நகருக்கு மேற்கு பகுதியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை தேனி நெடுஞ்சாலையில் இருக்குது. ஓகே, இங்குள்ள சிற்பங்கள் எந்த பீரியடை சேர்ந்ததுன்னா 860 கிபி 860 டு 900 வரை ஆட்சி புரிந்த எந்த அரசரனா பாண்டிய அரசின் பிராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்தவையாகும். ஓகே, இவை இங்கே சிறந்த சிற்பங்கள் என்னென்னா ரிஷபநாதர் அல்லது ஆதிநாதர், மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி ஆகியோருடைய சிற்பங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்கள். ராக்கட் ஜெயின் டெம்பிள்
கீழே குயில்குடி ராக்கட் குடைவரை கோயில்னு சொன்னால் பாறையை குடைஞ்சி டெம்பிள்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஜெயின் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா கீழே குயில்குடியில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு the Jain monasteries and temples also served as seats of learning. Education was imparted in this institution to the people irrespective of caste and creed. The Jains propagated their doctrines and proved to be a potential medium of mass education. The Bhairava Malai we have maintained earlier is situated near a small village called Kukkara Palli. Palli is an educational center of Jain and village bearing the suffix of Palli are common in many places in Tamil Nadu. என்னன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்னது, கல்விக்கு செய்த பங்களிப்பு என்ன அப்படின்னு இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். சமண மடாலயங்களும் கோவில்களும் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஒரு மையமாகவும் சேவை செய்து வந்துச்சு. ஓகே, இந்த நிறுவனங்களின் சமூக சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் கல்வி கற்றுத்தரப்பட்டுச்சு. சமணர்கள் தங்கள் கோட்பாடுகளை பரப்பு செய்ததோடு வெகு மக்களிடையே கல்வியை கொண்டு செல்வதில் தாங்கள் ஆற்றல்மிக்க தொடர்பு சாதனமாக என்பதையே நிறுவனம் செஞ்சனர். நாம் முன்னரே குறிப்பிட்டுள்ள பைரவமலை என்பது குக்கர்பள்ளி என்னும் சிறு கிராமங்கள் அருகே அமைந்துள்ளது. பள்ளி என்பது சமணர்களின் கல்வி மையம். ஓகே, தமிழ்நாட்டில் பள்ளி என்னும் சொல்லை தங்கள் ஊர் பெயரில் பின் ஒட்டாக கொண்ட கிராமங்களின் பல பகுதிகளாக சாதாரணமாகவே காண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹேட் libraries attached to them. Several books were written by the preachers of Jainism, highlighting the important aspect of Jainism. The permissions for women to enter into the order provided an impetus to the spread of education among women. என்னன்னா கல்வி நிலையங்களில் அவற்றோடு இணைக்கப்பட்ட நூலகங்களை கொண்டிருந்துச்சு. ஓகே, சமணத்தை போதித்தவர்களான சமண மதத்தின் முக்கிய கூறுகளை வலியுறுத்தி பற்பல நூல்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. ஓகே, பெண்களும் துறவரம் பூர அனுமதிக்கப்பட்டதாக பெண்களிடையே கல்வியை கொண்டு செல்வதற்கு ஊக்கமளித்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் புத்திசம். ஓகே, புத்தாஸ் ஒரிஜினல் நேம் சித்தார்த்தா சாக்கியமுனி கௌதமா. If translated into English would means Gautama, who belonged to the Sakya tribe and who has reached the goal of perfection. Gautama Buddha was a contemporary of Mahavir. His father ruled the tribe of Sakya in a region near the present-day Nepal. Okay, Gautama found that he had nothing to learn from the teachers of the old religions. என்னன்னா புத்திசம்னு பௌத்த மதம். ஓகே, புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் என்பது. ஓகே, ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்ததால் கௌதம சாக்கிய இக்குழுவை சேர்ந்தவர். மேலும் அவர் ஒரு முழு நிறைவு என்னும் இலக்கை எட்டியவர் என பொருள்படும். கௌதம புத்தர் மகாவீரின் சமய காலத்தர் ஆவார். அவரது தந்தையார் இன்றைய நேபாளத்திற்கு அருகேயுள்ள ஒரு பகுதியில் சாக்கிய இனக்குழுவின் தலைவராக ஆட்சி சென்றார். கௌதமர் பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமில்லை என தெரிந்து கொண்டவர். ஓகே, நெக்ஸ்ட்டு த ரிலீஜியஸ் proclaimed that the only way to salvation was through living the life of an ascetic. But despite preaching asceticism, Gautama could not arrive anywhere near the truth. And one night, as he sat under a Bodhi tree, struggling with his doubt and his loneliness, a great peace descended on him. He was no longer Gautama, the sceptic, but become Buddha, the enlightened. At last, he had succeeded in the undertaking the great mystery of human suffering. It caused
and its cure, asserting that both the king passion for pleasures and the hermit self-mortifications were wrong. He discovered the middle path. துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதே வீடு பேறு எனப்படும் முக்தியை அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. ஓகே, ஆனாலுமே துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பின்னரும் கௌதமரால் எங்கிருந்து உண்மைக்கான பொருளை உணர முடியல. ஒரு நாள் இரவு அவர் ஒரு போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தனது சந்தேகங்கள் தனிமை ஆகியவை பற்றி சிந்தனை வயப்பட்டிருந்த வேளையில் ஒரு பேரமைதி அவர் மீது நிலவியது. விளைவாக கௌதமர் என்னும் துறவி புத்தர் என்னும் ஞானியானார். இறுதியில் மானுட துயரங்கள் குறித்து புதிதரையும் அதற்கான காரணங்களையும் களைவதற்கான வழியையும் தெரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றார். அரச வாழ்வு மிக ஆர்வமும் இன்ப நுகர்வும், துறவு வாழ்வு தன்னடக்க நிலையை எய்துதல், ஓகே, ஆகிய இரண்டுமே தவறு என உறுதிப்பட கூறிய அவர் இவை இரண்டிற்கும் இடைப்பட்டதை கண்டறிந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு த மிடில் பாத் இஸ் பேஸ்டு ஆன் an eightfold path of right understanding, right thought, right speech, right action, right livelihood, right effort, right mindfulness, right concentration. ஓகே, என்னன்னா அவருடைய இடைப்பட்ட வழி எண்வகை வழிகளை அடித்தளமாக கொண்டதாகும். அவை நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள், அன்பான பேச்சு, நடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம் என்பவையாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்தா தாட் நாட் த க்ளோரி ஆஃப் காட் பட் த பவர் ஆஃப் லவ். He held the view that all men are born to an equality of rights. He undertook long journey and carried his message far and wide. Buddha preached his teaching in progress. His four noble truths as follows. என்னன்னா, புத்தர் கடவுளின் புகழை கொடுக்கவில்லை, ஆனாலும் அன்பின் வலிமையை கற்றுக் கொடுத்தார். அனைத்து மதங்களும் சமமான உறுதிமொழிகளுடன் பிறப்பிக்கின்றன என்ற கருத்தை கொண்டிருந்தார். அவர் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு தனது செய்திகளை தொலைதூர பகுதிகளில் பரப்பினார். புத்தர் தனது போதனைகளை பிரார்த்தன மொழியில் பரப்புரை செய்தார். புத்தருடைய 4 பேருண்மையை பார்க்கலாம் இனி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், லைஃப் இன்க்ளூட்ஸ் பெயின், கெட்டிங் ஓல்ட், டிசீசஸ் அண்ட் அல்டிமேட்லி டெத். என்னன்னா, வாழ்க்கை துயரம், வயோதிகம், நோய், இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். ஓகே, செகண்ட் ஒன், சஃபரிங் இஸ் காஸ்டு பை கிராவிங் அண்ட் அவர்சன். துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன. ஓகே, தேர்ட் ஒன், சஃபரிங் கேன் பி ஓவர் கம் அண்ட் ஹாப்பினஸ் அட்டைன்டு. ஆசையை துறந்துவிட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியை அடையலாம். ஃபோர்த் ஒன், ட்ரூ ஹாப்பினஸ் அண்ட் contentment are possible if one pursues the eightfold path. ஒருவர் எண்வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சியும் நிறையும் கைவரப் பெறலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் லிட்ரேச்சர். ஓகே, புத்திஸ்ட் teaching for a long time were transmitted through the memory of teachers and disciples. They were reduced to writing by 80 BC and were written in a Pali language. The Pali Canon Tripitaka has 3 divisions, also known as the Therefold Basket. They include Vinayaka Pitaka, Sutta Pitaka, Abhidhamma Pitaka. என்னன்னா, பௌத்த இலக்கியங்களை பற்றி பார்க்குறோம். புத்தருடைய போதனைகள் நீண்ட காலத்திற்கு ஆசிரியர்களின் நினைவாற்றல் வழியாக சீடர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. ஓகே, ஏறத்தாழ கிமு 80 அவை எழுதப்பட்டன. அவை பாலி மொழியில் எழுதப்பட்டன. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபீடகா என்னும் பௌத்த பொது விதிகள் 3 பிரிவுகளை கொண்டுள்ளன. அவை 3 கூடைகள் என்று அழைக்கப்பட்டன. அவை விநாயக பீடகா, சுத்த பீடகா, அபிதம்ம பீடகா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் விநாயக பீடகா பார்க்குறோம். ஓகே, விநாயக பீடகா contains the rules for the order of Buddhist monks.
which must be observed for achieving purity of contact. என்னன்னா விநாயக பீடகா இதில் பௌத்த துறவிகளுக்கான பிட்சுகள் விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. தூய்மையான நடத்தை பெற இவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு சுத்த பீடகா லேஸ் டவுன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பை சிட்டிங் டிஸ்கரேஜ் ஆஸ் எவிடன்ஸ். என்னன்னா சுத்த பீடகா விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்த மதத்தின் மூலம் கோட்பாடுகளை கூறுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அபிதன்ம பீடகா இஸ் த லேட்டஸ்ட் ஆஃப் த திரிபீடகா. இட் டீல்ஸ் வித் எத்திக்ஸ், philosophy and metaphysics. Other prominent canonical literary works in the Buddhism include. என்னன்னா அபிதம்ம பீடகா இது நன்னெறிகளின் தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு ஆகியன குறித்து விளக்குவதாகும். சரியா? இதில் பொது விதிகளை பற்றி கூறுகிற ஏனைய பௌத்த நூல்கள் என்னென்னா அதில் தான் வருது. என்னென்னா ஜாதகாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வருது தான் ஜாதகாஸ். ஜாதகாஸ் வேரிஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் த லிவ்ஸ் ஆஃப் த புத்தா ஃபவுண்ட் இன் த புத்திஸ்ட் லிட்ரேச்சர். என்னென்னா பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூலாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்த வம்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு புத்த வம்சம் என்னென்னா லீஜண்ட் இன் வெர்சஸ் contain a narration of the life and activities of the 24 Buddhas who are believed to have reached Gautama. Apart from the above canonical literature, there is a long series of non-canonical literature in Bali. என்னன்னா இது கவிதை வடிவில் எழுதப்பட்ட மரபுவழி கதைகளாகும். ஓகே, கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகின்ற 24 புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் இது எடுத்துரைக்கிறது. பொது விதிகள், கோட்பாடுகள் குறித்து விளங்கும் நூல்களை தவிர பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் நீண்ட வரிசை கொண்டதாக உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு மலிந்த பன்கா which means Questions of Malintha. It contains a dialogue between Malintha, the Greco-Bactrian king, and the monk Nagasena over some problems that faced Buddhism. It was originally written in Sanskrit. என்னன்னா மலிந்த பன்கா அதாவது மலிந்தாவின் கேள்விகள் என பொருள். ஓகே, கிரேக்க பாரசீகரின் அரசன் மலிந்தா என்பவருக்கு பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கிடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடல்களை கொண்டுள்ளது. இதன் மூலம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் த டூ ஃபேமஸ் Silonius Chronicles are the Mahavamsa and Deepavamsa. The former deals with the royal dynasties of the Indian subcontinent, include Sri Lanka, while the latter deal with the arrival of Buddha's teaching and preachers in Sri Lanka. என்னன்னா இலங்கையில் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகளான மகாவம்சம், தீபவம்சம் ஆகியவற்றுள் மகாவம்சம் இலங்கையை உட்பட்ட இந்தியாவின் துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது. ஓகே, தீபவம்சம் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்தோரை பற்றியும் பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு புத்த கோஷாஸ் விசுந்தி மக்கா is a later work. He is the first Buddhist commentator. Sanskrit literature became prominent in Buddhism with the rise of Mahayana Buddhism. However, some of the Sanskrit works were produced by the Hinayana school as well. Buddhasarita, written by Ashwaghosa, is an epic style Sanskrit work. It tells the life history of Gautama Buddha. என்னன்னா புத்த கோசாவால் எழுதப்பட்ட விசுத்தி மக்கா பிற்காலத்தைச் சேர்ந்த ஒரு நூலாகும். இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் ஆவார். ஓகே, மகாயான பௌத்தத்தின் எழுச்சியை தொடர்ந்து பௌத்த சமயத்துள் சமஸ்கிருத மொழி முக்கிய இடத்தை வகிக்கிறது. இருந்த போதிலும் ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் ஹீனயானா பிரிவினரால் படைக்கப்பட்டன. அஸ்வகோசரால் எழுதப்பட்ட புத்த சரித சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூல்களாகும். இந்நூல் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை
சொல்லுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு புத்திசம் இன் தமிழகம். Buddhism is believed to have spread to the Tamil country by the Ceylonese missionaries. The evidence in support of this is some monuments of the Pandya country, which are ascended to the 3rd century BC. The monuments are in caverns known as Panja Pandava Malai. Buddhism seems to have flourished and coexisted peacefully with Jainism, Ashvigam, and also with various sect of Hinduism. ஓகே. என்னென்னா தமிழகத்தில் பௌத்தமானது இலங்கையைச் சேர்ந்த சமயம் பரப்பாளர்களாக பரப்பப்பட்டதாக நம்பப்படுது. இதற்கு சான்றாக பாண்டிய நாட்டின் சில நினைவு சின்னங்கள் உள்ளன. அவை கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஆகும். குகைகளில் காணப்படும் அவை பஞ்ச பாண்டவ மலை என அழைக்கப்படுது. இக்கால பகுதியில் தலை தோங்கியது பௌத்தமானது சமணம், அஸ்வீகம், இந்து மதத்தின் பல்வேறு பிரிவுகள் ஆகியவற்றுடன் நட்புமை உடையதாக கூடி நட்புடன் செயல்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு, சின்ஸ் த டைம் ஆஃப் பக்தி மூமெண்ட் புத்திசம் கேம் டு பி சேலஞ்சடு by his exponents and began to lose royal patronage. The Thiruvaram hymns of Saiva Saint and the 4000 Divya Prabandham of Vaisnava Alvars provided evidence to the challenges Buddhism faced in Tamil country. When the Huansong, the Chinese traveler, visited South India in the 7th century, Buddhism was almost on the decline. என்னன்னா பக்தி இயக்க காலம் முதல் பக்தி இயக்க பெரியோர்கள் பௌத்தத்தை எதிர்த்தனர். பௌத்தம் அரசர்களால் அளித்து வந்த ஆதரவை இழக்கத் தொடங்கியது. தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால் குறித்து சான்றுகளை சைவ நாயன்மார்களின் தேவார பாடல்களும் வைணவ ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் முன்வைக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணியான யுவான் தென்னிந்திய வந்தபோது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு, பட் கண்ட்ரரி டு பாப்புலர் precipitation the Buddhism did not disappear completely. The presence of Veerasoliyam, a 11th century later Chola period grammar text composed by Buddhists, and the discovery of 13th century Buddhist bronze in Nagapattinam testified to the presence of Buddhism in later period. The sculptures of Buddha in Thiyaganur village in Salem district strengthen this conclusion. என்னன்னா பௌத்தம் முற்றிலுமாக மறைந்து போனது என்று ஒரு பொது கருத்து உள்ளது. ஆனாலுமே அப்படிப்பட்ட வீரசோழியம் என்னும் நூல் 11ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர் காலத்தில் பௌத்தம் ஒருவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் பெற்றமையும் நாகப்பட்டினத்தில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலத்தில் பௌத்தம் இருந்தமையை குறித்து உறுதி செய்கின்றது. ஓகே. சேலம் மாவட்டத்தில் தியாகனூர் கிராமத்தில் கிடைத்திருக்கும் புத்தரின் சிற்பங்கள் இக்கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றன. ஓகே சில்ட்ரன், லிசன் பண்ணுங்க. இதுதான் புத்த இமேஜ் தியாகனூரில் இருக்குது. ஓகே, இதான் புத்தருடைய இமேஜ் தியாகனூரில் இருக்குது. ஓகே சரி. ஓகே. தோ புத்திசம் ஃபேஸ்டு சேலஞ்சஸ் ஃப்ரம் சைவ அண்ட் வைஷ்ணவ செக்ட்ஸ் ஃப்ரம் த பல்லவா பீரியட் ஆன்வர்ட்ஸ். என்னென்னா நம் முன்னர் பார்த்தவாறு பல்லவர் காலம் முதலாகவே பௌத்தம் சைவ வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் நாகப்பட்டினம், which was supported by Chola king, not for religious but for political reason. Sudamani Vihara of Nagapatna was constructed by the Sri Vijaya king with the patronage of Raja Chola. This Viharas has been since destroyed. The Tamil epics Manimekalai, written by Kula Vanigan Seethalai Chatanar, is constructed as a typical representation of Tamil Buddhism. Chatanar indigenised
Buddhism into Tamil Buddhism by communicating a large sect of Buddhist term in Tamil as translations from Sanskrit and Bali. ஓகே, என்னன்னா இதில் நாகப்பட்டினம் மட்டுமே விதிவிலக்காக திகழ்ந்தது. அங்கே பௌத்தத்தை சோழ அரசர்கள் ஆதரித்தனர். அதாவது சமய காரணங்களுக்காக அல்ல, மாறாக அரசியல் காரணங்களுக்காக அளிக்கப்பட்ட ஆதரவாகும். ஓகே, நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜய அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாருக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். பிற்காலத்தில் அது அழிஞ்சிருச்சு. கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்த பிரதிநிதித்துவ காப்பியங்களாகும். சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் இருந்த பௌத்த சமயம் தொடர்பான சொற்களை அவர் தமிழில் மொழியாக்கம் செய்து பௌத்தத்தை மண் சார்ந்ததாக ஆக்கினார். ஓகே, நெக்ஸ்ட், there is a record about a Buddhist monk named Vajrabodhi who was skilled in tantric ritual, but his monk left the Pallava court for China. Magendravarman's Mattavilasha Prasanna describes Buddhism as a religious in decline. என்னன்னா, வைஜ்ரபோதி என்னும் பௌத்த துறவி தாந்திரீக சடங்குகளில் திறன் பெற்று விளங்கினார் என்றும் பல்லவ அரசு சபையை அலங்கரித்த அவர் பின்னர் சீனம் சென்றுவிட்டதாக இரண்டாம் நரசிம்ம பல்லவன் காலத்து சான்றொன்று கூறுது. ஓகே, பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமணம் என மகேந்திரவர்மனின் மத்தவிலாச பிரகாசனம் என்னும் நூல் எடுத்துரைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் புத்திஸ்ட் சங்காஸ் and viharas served as center of education. Students from various parts of the world came here to receive education. Nalanda, Taxila and Vikramashila gained reputation as great education centers. They were originally Buddhist viharas. Students from Tibet and China were influenced by Buddhism and they took effective steps to spread Buddhism. என்னன்னா, கல்வியுலகத்தில் பௌத்த சங்கங்களும் விகாரங்களும் கல்விக்கான இலக்குகளாக தொண்டு செஞ்சன. கல்வி கற்பதற்கான உலகில் பல பகுதியிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்தனர். நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகிய மிக சிறந்த கல்வி மையங்கள் என பெயர் பெற்றன. இவை அனைத்துமே பௌத்த விகாரங்களாகும். திபெத், சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மீது பௌத்தம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திற்று. பௌத்தத்தின் போதனைகளை பரப்புவதற்கு அவர்கள் செயல்திறன் மிக முயற்சிகளை மேற்கொண்டனர். ஓகே, நெக்ஸ்ட்டு டூயினோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெசன் பண்ணுங்கள். த விகாரா இன் சான்ஸ்கிரிட் மீன்ஸ் டுவெல்லிங் ஆர் ஹவுஸ். ஆரிஜினலி விகாராஸ் வேர் டுவெல்லிங் பிளேஸ் யூஸ்டு பை வாண்டரிங் monks during the rainy season. Later they transformed into center of learning through the donation of wealthy lay Buddhist. Royal patronage allowed free Muslim India to become a land of many viharas that imparted university education and were treasure troves of sacred text. Many viharas such as Nalanda were world famous. என்னன்னா, விகாரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள். தொடக்கத்தில் சுற்றி அலைந்து திரியும் துறவிகள் இவற்றை மழைக்காலங்களில் பொது தங்குமிடங்களாக பயன்படுத்தினர். பணம் படைத்த சாமானியர்கள் பௌத்தர்களால் வழங்கப்பட்ட கொடைகளின் மூலம் இவை கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரங்களை கொண்ட நாடாக விளங்கியது. ஓகே, இவை பல்கலைக்கழக கல்வியை வழங்கியதோடு புனித நூல்களின் கருவூல சேகர்களாகவும் திகழ்ந்தன. நாலந்தாவை போன்றே பல விகாரங்கள் உலக புகழ்பெற்றவைகளாகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் விகாராஸ். ஓகே, excavation of Buddhist viharas and a temple at Kaveri Pumpattinam and hundreds of stones and bronze sculptures by ASI from over 125 sites have proved the spread of the religion in the state.
A 1.03 meter Buddha statue in Padmasanam pose in remote Tirunatiyangudi village in Tiruvarur district was unearthed when digging a tank in field. ஓகே, என்னன்னா இந்திய தொல்லியல் துறையால் காவிரி பூப்பட்டினத்தில் அகழ்வாய்வு செய்து ஒரு பௌத்த விகாரங்கத்தையும் ஒரு கோவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 125க்கு மேற்பட்ட ஆய்விடங்களில் நூற்றுக்கணக்கான கற்சிற்பங்களும் செப்பு சிலைகளும் எடுக்கப்பட்டன. பௌத்தம் தமிழகம் முழுவதும் பரவியிருந்தது என்பதற்கு இவையே சான்றாகும். திருவாரூர் மாவட்டத்தில் மிகவும் ஒதுக்கமாயுள்ள திருநாட்டியாங்குடி கிராமத்தின் ஒரு வயலில் கிணறு வெட்டும்போது 1.03 மீட்டர் உயரமுடைய பௌத்தம் பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. ஓகே, சிலை பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இதுதான் புத்தருடைய சிலை. இது திருநாட்டியாங்குடி கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு வயலில் கிணறு வெட்டும்போது கண்டெடுக்கப்பட்ட இது சிலை. எவ்வளோ மீட்டர்னா 1.03 மீட்டர். திருநாட்டியாங்குடி கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட சிலை வந்து புத்தாயின் பத்மாசன போஸில் இருந்துச்சான். பத்மாசன போஸில் கண்டெடுக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு அஜ்வீக ஃபிலாசபி. அஜ்வீகா believed in the doctrine of karma, transmigration of the soul and determination. ஓகே, என்னன்னா அஜ்வீகம் வினய பயன், கர்மா, மறுபிறவி, முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளின் நம்பிக்கையை கொண்டிருந்தன. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஹெட் ஆஃப் அஜ்வீகா செக்ட் வாஸ் கோசலா மன்காளி புத்தா. The Ajvikas practiced asceticism of a severe type. The Ajvika religious order and school of philosophy is known from the Vedic hymns. The Brahmanas, the Aranyas, and other ancient Sanskrit compilations and treatises of the pre-Jana and pre-Buddhist age. Kosala's ideas live on in other religions, though no Ajvika literature has survived. ஓகே, என்னன்னா அஜ்வீக பிரிவினையின் தலைவர் கோசலா மன்காளி புத்தா ஆவார். அஜ்வீகா மிகவும் கடுமையான துறவிவரத்தை கடைபிடித்தனர். ஆஜ்வீக சமயமும் அதன் தத்துவமும் வேத பாடல்களிலும் பிராமணங்கள் ஆரண்யங்கள் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய காலப்பகுதியைச் சேர்ந்த ஆய்வுகளும் காண கிடைக்கின்றன. ஓகே, அஜ்வீகத்திற்கான இலக்கியங்கள் இல்லாத போனாலும் கோசலரின் தத்துவங்கள் ஏனைய மதங்களின் ஜீவித்திருந்தன. ஓகே, நெக்ஸ்ட்டு கோசலா வாஸ் க்ளோஸ்லி associated with Mahavira for 6 years and then they parted company. The Mauryan Emperor Asoka and his grandson Dasaratha patronized the Ajvikas. After the collapse of Mauryan Empire, the sect declined in North India but had by then spread into southern India, where it continues to exist for many centuries. என்னன்னா 6 ஆண்டு காலங்கள் கோசலா மகாவீருடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தனர். பின்னர் இருவரும் பிரிந்தனர். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் அஜ்வீர்களை ஆதரித்தனர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவிலும் அஜ்வீகம் சரிவை சந்தித்தது. ஓகே, இதனிடையே தென்னிந்தியாவிலும் பரவியிருந்த அஜ்வீகம் அங்கே பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு throughout history Ajvikas and to face persecution everywhere. என்னன்னா வரலாறு முழுவதும் அஜ்வீகர்கள் அனைத்து இடங்களிலுமே அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் அண்டர் பல்லவாஸ், சோலாஸ் அண்ட் கோசலாஸ் imposed special tax on them. Despite such obstacles, Ajvikas continues to have influence along the Pala River in the modern states of Karnataka and Tamil Nadu, Velur, Kanchipuram and Tiruvallur district. Still about the 14th century. In the end, they seemed to have been absorbed into
வைஷ்ணவிசம். ஓகே, என்னென்னா பல்லவர், சோழர், கெய்சலர்ஸ் ஆகியோரது ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் அஜ்வீகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர். இது போன்று இடர்பாடுகள் இருந்த போதிலும் 14ஆம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாற்றின் பகுதிகளில் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் அஜ்வீகம் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது. இறுதியில் அஜ்வீகர்கள் வைணவத்தால் ஈர்த்து கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம்மரி. சோர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஜெயினிஸ் ஆர் ஹைலைட்டட். என்னென்னா சமணத்தை அறிந்து கொள்வதற்கு சான்றுகளும் இலக்கியங்களும் அடிக்கோட்டிட்டு காட்டப்பட்டுள்ளன. சரியா? செகண்ட் ஒன், பிரசன்ஸ் ஆஃப் ஜெயின் இன் த தமிழ் கண்ட்ரி இஸ் எக்ஸாமினடு. தமிழகத்தில் சமணம் இருந்தமை குறித்து திறனாய்வு செய்யப்பட்டுள்ளது. தேர்ட் ஒன், ஜெயின் மனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட் இன் தமிழகம் இன் பர்டிகுலர் சித்தனவாசல் அண்ட் கழுகுமலை ஆர் இல்லுஸ்ட்ரேட்டட். என்னென்னா தமிழகத்தில் உள்ள சமண நினைவு சின்னங்களும் கலைகளும் முக்கிய சித்தனவாசலும் கழுகுமலையும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஃபோர்த் ஒன், த ஜெயின் கான்ட்ரிபியூஷன் டு எஜுகேஷன் த்ரூ பாலி இஸ் எக்ஸ்பிளைனடு. என்னென்னா பள்ளி வாயிலாக கல்விக்கு சமணர்கள் ஆற்றிய பங்களிப்பு விளக்கப்பட்டுள்ளன. சரியா? பாலி இல்லை பள்ளி. தென் புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் ஆர் அனலைஸ்டு. பௌத்த போதனைகள் பகுத்தாய்வு செய்யப்பட்டன. ஓகே, புத்திசம் இன் த தமிழ் கண்ட்ரி இஸ் எக்ஸ்ப்ளோர்டு. தமிழ்நாட்டில் பௌத்தம் செயல்பட்டது ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு த புத்திஸ்ட் லீக்கேஜ் இன் தமிழகம் இஸ் டிஸ்கஸ்டு. என்னென்னா தமிழகத்தில் பௌத்த மரபு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. ஓகே, த எசன்ஸ் ஆஃப் அஜ்வீக பிலாசபி அண்ட் இட்ஸ் பிரசன்ஸ் இன் தமிழ்நாடு இஸ் டீடைல்டு. அஜ்வீக தத்துவத்தின் சாரமும் அது தமிழ்நாட்டில் இருந்தமையும் விவரிக்கப்பட்டுள்ளன. ஓகே children, so here our lesson history unit 3 end. Okay, thank you for watching this video. Thank you so much.